ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்மணி அன்புடன் நாடகத்தில் ஜீவா, கண்மணி, அன்பு இவங்க 3 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்காக ஒரு இன்வெஸ்டரை சந்திக்க போகிறாங்க. ஆனால் அங்கே அவங்க கோஆப்ரேட் பண்ணாததுனால ஜீவா வெளியில் என்ன இந்த இன்வெஸ்டர்லாம் ரொம்ப இப்படி இருக்கிறாங்களே, எப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. உடனே கண்மணி ஏன் ஜீவா நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க? இவ்வளவு நாள் நம்ம கம்பெனி ஒன்றா இன்வெஸ்டரை நம்பி இல்லை, அதையும் தாண்டி நம்மளுடைய கம்பெனி இப்போ திரும்பவும் ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டோம். அதனால் நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம், நம்மளை முயற்சினால் நம்மளை விளம்பரப்படுத்தி நல்லா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எல்லா விதையும் தெரியுது அப்படின்ட்டு ஜீவா சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா ஜீவாவும் கண்மணியும் ஒரு பர்ச்சேஸ்க்காக போகலான்ட்டு பிளான் பண்ணுறாங்க. அது அன்புக்கு பிடிக்கவே இல்லை. சரிங்க அன்பு, நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க, நானும் கண்மணியும் பர்ச்சேஸ்க்கு போகிறோம், நீங்கள் கார் எடுத்துக்கிட்டு போயிடுங்க, காரில் போயிடுங்க, நாங்கள் நடந்து போயிட்டு வரோம்னு ஜீவா சொல்கிறாரு. ஆனால் அன்புக்கு அது பிடிக்கலங்க. கண்மணியும் ஜீவாவும் பழகிறது. ஜீவா ஒரு ஆசையோட கண்மணி கிட்ட பழகிறாரு. ஆனால் கண்மணி யதார்த்தமாக தான் பழகிறாங்க, ஒரு ஃப்ரெண்டுன்ற மனநிலையில். அதுக்கப்புறமா வெண்ணிலா வீட்டில் வெண்ணிலா தலைவாரிக்கிட்டே இருக்காங்க. அன்புடைய அக்காவும் அண்ணியும் வெண்ணிலாவை பார்க்க வராங்க. என்ன இன்னைக்கு காலையில் எழுந்துட்டாளே இவ, பரவாயில்லையே இவ்வளோ காலையில் எழுந்துட்டுருக்காளேன்னு அவங்க அண்ணி சொல்ல, அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அவள் தூங்கி இருந்தா தானே அவள் எழுந்துக்கிறதுக்கு, அவள் தான் தூங்கவே இல்லையே அப்படின்றாங்க. உடனே அன்போட அக்கா கேட்குறாங்க, அது எப்படி அண்ணி பார்த்தா மாதிரியே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றாங்க. பார்த்தா மாதிரி நான் பார்க்கல, அவள் தான் எதுவோ பார்க்கக்கூடாத பார்த்துருக்குறா அப்படின்ட்டு வெண்ணிலாவை சொல்ல, வெண்ணிலாக்கோ கொஞ்சம் வெளியே போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்கு நாங்கள் வெளியே போனோம் அப்படின்றாங்க. இல்லை, உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு சாப்பாடு கட்டுறதும் அவங்கள கிளப்பி விடுறதும் இல்லையா அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை, அவங்களே கிளம்பிக்கிறாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலாவை உசுப்பேத்துற மாதிரி பேசுகிறாங்க. ஏன் வெண்ணிலா, அந்த கண்மணி அன்பை விட்டு போயிட்டான்னு நீ நினச்சிட்டு இருந்த, இனிமேல் அன்போட வாழ்க்கையில் நீ தான் இருப்பன்ட்டு ஆசையோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த. ஆனால் அந்த ஆசையில் இப்போ மண்ணள்ளி போட்டு அந்த அன்பும் கண்மணியும் ஒரே இடத்துல குடும்பம் நடத்திட்டு இருக்காங்களாமே, அப்போ உன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் எங்களுக்கு புரியுது அப்படின்றாங்க. அவங்க உன்னை ஏமாத்திட்டாங்களே வெண்ணிலான்றாங்க. உடனே நான் யாரும் என்னை ஏமாத்தலை, நான் யாருக்காகவும் கஷ்டப்படலை, அவங்கள என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கோவமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா அன்பு இந்த கண்மணி ஜீவா கூட பர்ச்சேஸ்க்கு போனதுனால அன்பு கோவமாக இருக்கிறாரு. வீட்டில் சாப்பிட சொன்னாலும் அவர் சாப்பிடலை. அந்த நேரம் ஒரு கார் சத்தம் வருது. வெளியே ஓடி போய் அன்பு பார்க்குறாரு. பார்த்தா ஜீவா நிறைய பர்ச்சேஸோட நிறைய திங்ஸை வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வராரு. அப்போது கண்மணியோடைய சித்தி, எதுக்கு தம்பி நீங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் ஜீவா என்ன ஆண்டி சொல்கிறீங்க, இந்த குடும்பத்துக்காக செய்யறது யார் செய்வா, நான் தானே செய்யணும், நான் இதுக்கு கடமைப்பட்டிருக்கேன், இந்த வெயிட்டெல்லாம் கொண்டு போய் உள்ளே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு போய் வைக்கிறாரு ஜீவா. அதை பார்த்துட்டு அன்பு ரொம்ப கடுப்பாகிறாரு. உடனே அன்போடைய அம்மா கேட்குறாங்க, என்னடா விஷயம் இது, இந்த தம்பி யாருடா அப்படின்னதும் அப்போ கார்த்திக் சொல்கிறார், இவர் தான் எங்கள் ரெஸ்டாரண்ட்டு ஓனரு அப்படின்ட்டு. பரவாயில்லடா, நல்ல தம்பி, நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு போல இருக்கு கண்மணிக்கு அப்படின்றாரு. சொன்னதும் அன்பு கோவமாக அவங்க அம்மாவை பார்க்குறாரு. டேய், இவனுடைய கோவத்துக்கு காரணம் அவரு தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கார்த்திகை. ஆமாம் பிக் மம்மி அப்படின்னு சொல்கிறாரு கார்த்திகம். அதுக்கப்புறம் கண்மணி அன்பை வெறுப்பேற்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அன்பு என்ன பண்ணுறாருன்னா, கண்மணியை வெறுப்பேற்றுற மாதிரி அபர்ணா கிட்டே பேசுகிறாரு. ஹாய் அபர்ணா, நீ ஒரு சிக்கன் மசாலா போட்டு ஒரு ரெசிபி செஞ்சுருந்தல்ல, அது யூடியூப்பில் போட்டிருந்தல்ல, உனக்கு நிறைய வியூஸ் வந்திருக்காங்களே, நானும் பார்த்தேன், நல்லா இருந்தது தெரியுமா அந்த வீடியோ, சூப்பராக இருந்தது அந்த ரெசிபியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு கண்மணியை வெறுப்பேற்ற. அப்போ அபர்ணா சொல்கிறாங்க, ஆமாம், இன்னும் நான் நிறைய ரெசிபி போடலான் இருக்கேன், நிறைய
நிறைய இந்த தண்ணி போகிற இடம், இந்த மலை அருவி பக்கத்தில் அப்படி டிஃப்ரெண்ட்டாக போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கண்மணி வந்து கேட்குறாங்க. அவங்க பேசுகிறது பிடிக்காம, "என்ன இன்னைக்கு என்ன மெனு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அன்பு சொல்கிறாரு, "அதான் மெனுவிலேயே இருக்கே என்ன டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு" அப்படின்றாரு. உடனே வந்து, "அது இருக்கு தெரியும், ஆனால் செய்தாச்சா நீங்கள்?" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை, இன்னும் ஆர்டர் வரல, அதான் செய்யலை, சுட சுட தான் செய்ய முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. கிண்டல் பண்ணதும் கண்மணிக்கு கோவமா வருது. உடனே அபர்ணாவையும் திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. திட்டி அனுப்பிச்சிட்டு கண்மணி அப்படியே கடுன்னு இருக்காங்கங்க. நாளைய கதையில் கண்மணிக்கு இன்னும் என்னென்னலாம் அன்பு பதிலடி கொடுத்து வெறுப்பேறுறாங்கன்னு பார்க்கலாமா? எப்போ தான் இவங்க புருஷன் பொண்டாட்டின்னு தெரிய போதோ தெரியலங்க. தெரிஞ்சால் ஜீவாவுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்னு இந்த கதையில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, பாய்.